அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் மிக விரைவான தீர்ப்பு வழங்கிய நீதிமன்றத்திற்கும் நீதிபதி அவர்களுக்கும் நன்றி. எதனால் இந்த நன்றி என்பதை இந்த பதிவில் நாம் காணலாம். +2 மாணவி விளாத்திக்குளம், தூத்துக்குடி, வேடநத்தம் அந்த காட்டுப்பகுதியை சேர்ந்த +2 மாணவி பரீட்சை எழுதிவிட்டு வந்தாள் அவள். அப்போ அவளுக்கு இயற்கை உபாதை கழிக்கிறதுக்கு புதர் பக்கத்தில் இருக்கிற வீட்டு அருகே பக்கத்தில் உள்ள புதாருக்கு சென்றவளை கண்காணித்து ஒருவன் அவளை தூக்கின்னு போயிட்டு என்ன பண்ணிட்டான், வன்புணர்வு செய்து படுகொலை செய்து விட்டான். அந்த கேஸு 77 நாள்லேயே மிக சரியாக விசாரித்து உடனடி தீர்ப்பு, இரட்டை மரண தண்டனை அவனுக்கு வழங்கப்பட்டது. ஒரு கொலைக்கும் தண்டனை, ஒரு பாலியலுக்கும் தண்டனை. அவன் ஏற்கனவே ஒரு மூதாட்டியை நகைப்பறிப்பு செய்து அவன் பாலியல் வன்புணர்வு செய்து அந்த மூதாட்டியை சாவடிச்சிட்டு அவன் கோர்ட்டுக்கு போயிட்டு ஜெயிலில் இருந்து வந்தவன், ஜாமீன் வாங்கின்னு வந்தவன். அவன் கண்ணில் இந்த குழந்தை அகப்பட்டுச்சு. இந்த குழந்தைய அவன் என்ன பண்ணிட்டான், சீரழிச்சிட்டான். இப்போ இந்த கேஸை 77வது நாள்லேயே இரட்டை மரண தண்டனை வழங்கிய மகிழா நீதிமன்றத்திற்கும் நீதிபதி பிரீதா அவர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். தமிழகமே உங்களை கால் தொட்டு வணங்குகிறது. இதை போலவே ஒவ்வொரு முக்கியமான கேஸ், இந்த மாதிரி குழந்தைங்களை சீரழிக்கிற கேஸுங்களை உடனே தீர்ப்பு வந்துச்சுன்னா அது மிக நல்லா இருக்கும். அந்த தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. இப்போ கூட இந்த சூலூரில் குழந்தைய வன்புணர்வு செய்து கொலை பண்ணிட்டான்ல 3 நாளைக்கு முன்னாடி, அவனுக்கு கூட உடனே என்ன பண்ணிடணும், இதே மாதிரி விசாரித்து உடனே மரண தண்டனை, இல்லைன்னா என்கவுண்டர். இந்த விஜய் ஐயா, முதலமைச்சர் ஐயா மனசு வச்சு இது உடனே இதை மாதிரி செய்து காப்பாற்றிடணும். இதுதான் தமிழக மக்களோட வேண்டுகோள். இதுக்கு ஒரு மரணத்திற்கு உடனே பணம் கொடுத்துடணும், இல்லையா அரசாங்கம் உதவி செய்யணும், அரசாங்கம் வேலை செய்யணும். இந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. தீர்ப்பு தான், தண்டனை தான் தீர்ப்பு. எங்களுக்கு அதுதான் வேணும். பணமோ இல்லை அதற்கு பதிலாக ஒரு அரசாங்க உதவியோ வேலையோ எங்களுக்கு தேவையே இல்லைன்னு பொதுமக்கள் வேண்டுகோள் வைக்கிறாங்க. இதை தயவு கூர்ந்து இந்த முதலமைச்சர் பார்வைக்கு நான் எடுத்து செல்கிறேன். காவல்துறையினருக்கும் அநேக கோடி நன்றிகள் காவல்துறைக்கு. ஏன்னா அவங்க சாப்பாடு உறக்கம் இல்லாமல் ஒரு கப்பு டீ கூட குடிக்கலையாங்க மக்கள் சொல்கிறாங்க காவல்துறையை பற்றி. அவங்க மிக விரைவாக 24 மணி நேரத்திலேயே அவங்க குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த சூலூரில். அதனால் அவங்களுக்கு கோடி நன்றி, முதலமைச்சர் ஐயாவுக்கும் கோடி நன்றி. பெற்றோர்களுக்கு இதன் மூலியமாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம குழந்தைங்களை நம்ம காப்பாற்றிக்கணும். நம்ம குழந்தைங்க நம்ம கண் பார்வையில் வச்சு வளர்த்துக்கணும். குட் டச்சு பேட் டச்சு தெரியாதவங்க யார் எதை கொடுத்தாலும் என்ன பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது. நம்ம குழந்தைங்கள நம்ம கைப்பிடியில் வச்சுக்கணும். அவங்களுக்கு நல்லதையும் கெட்டதையும் எடுத்து சொல்லணும். தெரிஞ்சவங்க கொடுத்தாவே ஏன் எதுக்காக கொடுக்குறீங்க, எதுக்காக என்னை இங்கே கூப்பிட்றீங்க அங்கே கூப்பிட்றீங்கலாம் கேட்க சொல்லி பழக வைக்கணும். இப்போ கூட இந்த சூலூரில் அந்த தாயார் கொக்கோ கோலாவில் நான் எங்கள் வீட்டுக்கார் குடியை கலந்து வச்சுட்டாரு, தெரியாமல் நான் குடிச்சிட்டேன், நான் தூங்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தை. ஆனால் அந்த அம்மாவோட தரப்பில் ஒரு சித்திகாரி என்ன சொல்கிறா, அந்த குழந்தைக்கு நிதியை வழங்கிடணும், இல்லை ஒரு கஷ்டப்படுற குடும்பம் அதுக்கு ஒரு வேலையை கொடுத்துணும். இது என்ன, இது எதுக்காக ஒரு நிதியும் ஒரு வேலையும் அரசாங்க வேலையும் எதுக்காக? அப்போது நிதியும் அரசாங்க வேலையும் வந்துச்சுன்னா அந்த குழந்தை திரும்பி வந்துடுமா? அதுக்கு இது ஈக்குவலா? அது கொடுத்த உடனே போராட்டத்தை வாபஸ் வாங்கிடுவோம். இது என்ன மனநிலை? யாருக்கு யார் நிதியை கொடுக்குறது, யாருக்கு யார் அரசாங்கம் வேலையை கொடுக்குறது? பெத்த குழந்தைங்கள பாதுகாத்து அவங்கள படிப்பு நல்ல குழந்தைங்கள நல்லபடி கொண்டு வர்றது தான் நம்ம பெற்றோர்களாக இருக்கிறோம். நம்ம இதுக்காக குழந்தைங்கள பெற்று போட்டோம். அரசாங்கம் நிதியை கொடுக்கணும், அப்புறம் அரசாங்க வேலையை கொடுக்கணுன்றது தான் நம்மளோட வேலை. அதெல்லாம் இல்லை. ஒரு குழந்தைங்களையும் நம்ம கண் போல் பாதுகாத்துக்கணும். இப்போ கூட படகு கவிழ்ந்துடுச்சு. அந்த படகு கவிழ்ந்ததில் ஒரு தாய் என்ன பண்ணுறா, 4 வயசு குழந்தைய தன் நெஞ்சில் அப்படியே மார்லேயே அணைச்சிக்கின்னு 18 மணி நேரம் ஆழின்னா கடல், அந்த ஆலையில் போராடுற அந்த தாய். அதை போல் போராடி காப்பாற்றுங்கடின்னா எவனோ ஒருத்தன் காமுகன் வலிச்சின்னு போயிட்டான் புதரில். அந்த குழந்தை கை வர்றதுக்கு முன்னாடியே உடனே கோரிக்கை வச்சிடணும். கோரிக்கை வச்சா வாபஸ், கோரிக்கை அப்படி இல்லைன்னா அந்த போராட்டம் நீடிக்கும். இது என்ன தமிழகம் இப்படி ஆயிடுச்சு? முதலமைச்சர் ஐயா இதெல்லாம் செவி சாய்க்கக்கூடாது. இதன் மூலம் தமிழக முதலமைச்சர் விஜய் ஐயா அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுப்பது என்னவென்றால், நீங்களே உங்களோட
வாய்மொழியாக ஒரு வீடியோ ஒன்று போட்டுருணும். நண்பா நண்பீஸ் குட்டீஸ் நீங்கள் சொன்னாவே அவங்களுக்கு போதும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதையே அவங்க பின்தொடர போகிறாங்க. எப்படி தங்களை பாதுகாத்து கொள்ளணும், எப்படி தெரியாதவர்கள்கிட்ட முன்ன பின்ன தெரியாதவர்கள்கிட்ட பழகக்கூடாது, எதை காட்டிலும் அவங்க பின்தொடர்ந்து போகக்கூடாதுன்றதெல்லாம் உங்கள் மொழியிலேயே நீங்கள் மனவியல் டாக்டர்ஸ் மூலயமா பேசி அது ஒரு கருத்தாக கொண்டு வந்தீங்கன்னா இந்த குழந்தைங்க அதை அப்படியே என்ன பண்ணுவாங்க, பின்தொடருவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. விஜய் மாமா இதைத்தான் சொன்னார், நம்மளும் வீடியோவை போட்டு விஜய் மாமா என்ன நான் சொல்லியிருக்காரு பாரு, இதை போலவே நீங்கள் நடந்துக்குங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வெளியிலேருந்து யாருமே பாதுகாப்பு கொடுக்க வேண்டாம். நீங்கள் போடுற ஒரு வீடியோவே அவங்கள ஆயுள் முழுக்க பாதுகாத்து கொள்ளும். இந்த நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குது. இந்த பதிவு மூலம் விஜய் ஐயா முதலமைச்சர் அவர்களுக்கு நான் தெரிவிப்பது என்னவென்றால், நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், உடனே ஒரு நிவாரண தொகையை அறிவிக்கிறதோ இல்லை ஒரு அரசாங்க வேலையை கொடுக்குறதோ அதெல்லாம் இல்லாமல் நீதியை நிலைநாட்டணும். 24 மணி நேரத்தில் குற்றவாளியை கண்டுபிடிச்சி அவனை திரும்ப நீதிமன்றத்தில் ஒப்படைச்சி அந்த கொலைக்காரனுக்கோ இல்லை குற்றவாளிக்கோ நீதியை நிலைநாட்டினா இதை பார்த்துட்டு அடுத்து உனக்கு ஐயோ நம்ம ஒரு நாள் கூட நம்ம வாழ முடியாது, நமக்கு மரணம்தான் நிச்சயம் அப்படின்ற எல்லா குற்றவாளிகளுக்கும் அந்த எண்ணம் தோன்றவே கூடாது. அடுத்த செகண்ட் அவனா இன்னும் படுகொழிலையும் பாதளத்துலேயும் அவன் சாம்பலாக போகணும். நீதி நிலைநாட்டினாவே போகணும். நன்றி, வணக்கம்.